வெண்மணி போராட்டம், வெண்மணி நிகழ்வு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது மிகப்பெரிய எதிர்வினைக்கு உகந்த ஒரு படுகொலை. 1968 இந்த சம்பவம் நடக்கிற போது அது திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி, அண்ணாவுடைய ஆட்சி என்பதாலயா, அல்லது பெரியார் தன்னுடைய போராட்டங்களை சரியாக முன்னெடுக்கவில்லை, அவர் ஒரு பெரிய தலைவரா இருந்தாரு, ஆனா அதுக்கு அவர் அறிக்கை கொடுக்கல, அவர் அதை கண்டுக்கல, அல்லது கம்யூனிஸ்டுகளை திட்டினார், இப்படியெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. உண்மையில் தந்தை பெரியார் இதை ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவமா அவர் கருதலையா? இதை எப்படி அவர் அணுகினார்? 1952 எலெக்ஷன்ல நேர்தான் தோற்கடிச்சாருங்கிறாரு பாஜக. உண்மையில் அம்பேத்கர் அவர்களை தோற்கடித்தது டாங்கே. அவர் யாருன்னா கம்யூனிஸ்ட் தலைவர். கோபாலகிருஷ்ண நாயுடு மாண்ட இடத்துல அவர் படுகொலை செய்யறாங்க. அந்த படுகொலை சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை தேடி பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பெரியார் என்ன செய்தார், பெரியார் இயக்கம் என்ன செய்தது, அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களை விடுதலையில் எடுப்பதற்காக பெரியார் இயக்கங்கள் எவ்வளவு போராடி இருக்கிறது என்பது இந்து போன்ற தம்பிகளுக்கு தெரியும். அதை தேடி பார்த்தா அந்த வரலாறு தெரியாம வாட்ஸ்அப்ல வந்த செய்தியை வச்சுட்டு பேசுறவங்களுக்கு தான் இதுதான். டிசம்பர் 25 2 முக்கியமான நிகழ்வுகள். ஒன்று, வெண்மணி படுகொலை. 44 உயிர்களை கோபாலகிருஷ்ண நாயுடு அரைப்படி நெல் அதிகமாக கேட்டதனால குடிசையோடு தீ வைத்து கொளுத்தி அந்த கொடூர சம்பவம் நடந்த நாள். அதற்கு முக்கியமான இன்னொரு நிகழ்வு, இதே டிசம்பர் 25 1927 மனு தர்ம நூலை டாக்டர் அம்பேத்கர் மகத்குல சத்தியாகிரக போராட்டத்தினுடைய நீட்சியா தீ வைத்து கொளுத்தின நாள். இது இரண்டுக்குமே ஒரு ஒற்றுமை உண்டு. ஏனென்றால் கோபாலகிருஷ்ண நாயுடுவினுடைய மனநிலை மனு தர்மத்தின் படிக்கட்டுகளால் ஆனது. அப்படி இருக்கிற போது தந்தை பெரியாருடைய போராட்டங்கள் சாதிய மனநிலைக்கு எதிராகவும் மனு தர்மத்தை தீயிட்டு கொளுத்துகிற சிந்தனையை ஆதரித்தும் பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து வந்திருக்கு, நீடிச்சு வந்திருக்கு. ஆனால் தந்தை பெரியாரை சுற்றுகின்ற இந்த விமர்சனங்கள் மனு தர்மத்தின் மீது கேள்வி எழுப்பாமல், சாதி ஆதிக்கத்தின் மீது கேள்வி எழுப்பாமல், மீண்டும் மீண்டும் விமர்சகர்களால் வெண்மணி நிகழ்வை வைத்து பெரியாரின் பக்கமே அது திருப்பி விடப்படுகிறது. அது குறித்த சில தகவல்களை திலீபன் அவர்களிடம் நாம் கேட்டு பெற இருக்கிறோம். வணக்கம் திலீபன். வணக்கம். வெண்மணி போராட்டம், வெண்மணி நிகழ்வு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது மிகப்பெரிய எதிர்வினைக்கு உகந்த ஒரு படுகொலை. எதிர்வினை என்றால் கோபாலகிருஷ்ண நாயுடுவை வெட்டி சாய்த்த எதிர்வினைக்கு உகந்த ஒரு கொடூரமான படுகொலை. தந்தை பெரியாருடைய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இந்த ஆதிக்க மனநிலைக்கும் சாதி ஆதிக்க மனநிலைக்கும் முதலாளித்துவ மனநிலைக்கும் எதிராக இருந்திருக்கு. பொது உடைமை இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வேர்விடுகிற பொழுதே தந்தை பெரியார் அதை ஆதரித்து அங்கிருந்து இங்கே பல்வேறு பொது உடைமை கருத்துக்களை, பிரச்சாரங்களை கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்காக செய்திருக்கிறார். அந்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. அப்படி இருக்கிற போது 1968 இந்த சம்பவம் நடக்கிற போது அது திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி, அண்ணாவுடைய ஆட்சி என்பதாலயா, அல்லது பெரியார் தன்னுடைய போராட்டங்களை சரியாக முன்னெடுக்கவில்லை, அவர் ஒரு பெரிய தலைவராக இருந்தார், ஆனால் அதுக்கு அவர் அறிக்கை கொடுக்கல, அவர் அதை கண்டுக்கல, அல்லது கம்யூனிஸ்டுகளை திட்டினார், இப்படியெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. உண்மையில் தந்தை பெரியார் இதை ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவமா அவர் கருதலையா? இதை எப்படி அவர் அணுகினார்? அந்த வெண்மணி படுகொலையின் போது பெரியார் அவர்கள் உடம்பு முடியாம சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இப்போ வெண்மணி பிரச்சனைக்காக பெரியார் எதுவும் செய்யல, இது விடுதலை பதிவாகி இருக்குன்னு சொல்லக்கூடிய அனைவருடைய அந்த விடுதலையை எடுத்து பார்க்கும்போது அதனுடைய அருகிலேயே பெரியார் மருத்துவமனையில் தான் இருந்தார் அப்படின்றதுக்கான சான்று இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பெரியார் அதற்கு எதிர்வினை ஆற்றலை அப்படின்றதே மிகப்பெரிய பொய். ஏன்னா பெரியார் மருத்துவமனையில் இருக்கிற போது வெண்மணிக்கான செய்தியை ஆசிரியர் வீரமணி தான் பெரியார் கிட்ட சொல்றாரு. பெரியார் அதற்கு பின் மருத்துவமனையிலிருந்து வந்ததுக்கு பிறகு உடனடியா விடுதலையில எழுதுறார். வெண்மணி படுகொலை வர்க்க போராட்டம் மட்டுமல்ல, அதில் சாதிய கண்ணோட்டமும் இருக்கு அப்படின்னு அவருடைய பாணியில அவர் எழுதுறார். ரெண்டாவது, பெரியார் சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும் போது முதல் சுற்றுப்பயணமா வெண்மணி சம்பவத்துக்கு பிறகு திராவிடர் கழக பொதுக்கூட்டம் செம்பினார் கோயில்ல நடக்கும்போது செம்பினார் கோயில்லையும் பெரியார் மிக கடுமையாக அந்த படுகொலையை கண்டிச்சு பேசுறார். இதுல என்ன சிக்கல் வருதுன்னா, பெரியாருடைய
தொழிலாளர் உரிமைக்கான போராட்டமும் கம்யூனிஸ்டுகளினுடைய தொழிலாளர் விடுதலைக்கான போராட்டம் அல்லது பங்கீட்டுக்கான போராட்டம், கூலி உயர்வுக்கான போராட்டம், இதில் இரண்டிலும் ஒரே இலக்கை பெரியாரும் கம்யூனிஸ்டுகளும் கொண்டிருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த பார்வை என்பது சில சில இடங்களில் வேறுபடுவதாக இருக்கிறது. கூலி உயர்வை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் மீண்டும் அந்த முதலாளிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அந்த தொழிலாளர்கள் மீதான பொருளாதாரத்தை தான் அதிகப்படுத்துவார்களே, அதில் தான் முதலை வைப்பார்களே தவிர கூலி உயர்வு எப்போதும் சரியாக வராது. அதனால் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் இருந்து பங்கீட கேளுங்கள், லாபத்தில் இருந்து பங்கீட கேளுங்கள் என்பதுதான் பெரியாரினுடைய அடிப்படை. அவர் அப்படிதான் திராவிட தொழிலாளர் கழகத்தை நடத்தி வந்தார். திராவிடர் கழகத்திலும் பல தீர்மானங்களை முன்னெடுத்திருக்கிறார். அப்படிதான் வெண்மணி சம்பவத்தையும் பெரியார் அணுகியிருக்கிறார். அந்த செம்பினார் கோவில் நடந்த கூட்டத்தில் இவையெல்லாம் சொல்லிவிட்டு 1 மணி நேரம் பேசக்கூடிய அந்த பேச்சில் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதை பங்கீடுக்காக, அவருடைய லாபத்தில் தொழிலாளர்களிடமிருந்து பங்கீட்டுக்காகத்தான் உரிமை கோர மக்களை படை திரட்ட வேண்டுமே தவிர இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக இருதரப்பிற்கும் அறிவுறுத்தியதாக தான் அந்த செய்தி இருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்லியது போன்று பெரியார் அதற்கு எதுவுமே பேசவில்லை, பெரியார் அதற்காக எதுவுமே களமாடவில்லை என்பது பொய். செம்பினார் கோவில் பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, அதற்கு பிறகு 4 பொதுக்கூட்டங்களிலும் மிக கடுமையாக ஆதிக்க சாதிகளையும் வெண்மணி படுகொலையும் கண்டித்து பெரியார் பேசியிருக்கிறார். இதை மறைப்பது என்பது பெரியாருக்கு எதிராக, திராவிடர் கழகத்திற்கு எதிராக அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அண்ணாவை குறை சொல்ல வேண்டும், அதை இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக பரப்புரை பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமே தவிர பெரியார் அதற்காக எதிர்வினை ஆற்றவில்லை என்பதே பொய்யான வாதம் தான். இப்ப கூலி உயர்வு குறித்த பார்வையில நீங்க தந்தை பெரியாருடைய பார்வையை வச்சீங்க. இதே பார்வை தான் டாக்டர் அம்பேத்கருக்கும் இருந்திருக்கு. கம்யூனிஸ்டுகள் நடத்தின கூலி உறவு போராட்டங்கள்ல அம்பேத்கர் பங்கெடுப்பதையும் தடுத்து நிறுத்தினார். அந்த அளவுக்கு அதனுடைய விளைவாகத்தான் அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடித்தார்கள். 1952 எலெக்ஷன்ல நேரு தான் தோற்கடிச்சாருங்கிறாரு பாஜக. உண்மையில் அம்பேத்கர் அவர்களை தோற்கடித்தது டாங்கே. அவர் யாருன்னா கம்யூனிஸ்ட் தலைவர். அவர் ஏன் தோற்கடித்தார்னா, அம்பேத்கர் நீங்க தந்தை பெரியார் சொன்னதா சொல்லுகிற இந்த பார்வையை அங்கே அவர்கள் முன்வைத்து போராடினாருங்கிறது. ஆனா இவர்கள் யாரும் அம்பேத்கருக்கு எதிராக இந்த விமர்சனங்களை வைக்கிறது இல்லை. பெரியாரை விமர்சிப்பது அவர்களுக்கு சுலபமா இருக்கிறதுனால இதா இருக்கு. அதே நேரத்துல இந்த வெண்மணி படுகொலையை வைத்து கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக நின்றார் தந்தை பெரியார் அப்படிங்கிறத நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் கூட எடுத்துக்கிறாங்க. நீ கம்யூனிஸ்டுகளே அது விவாதிக்கலன்னா கூட, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பெரும்பான்மையான கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அம்பேத்கரிஸ்டுகளாக இருக்கட்டும், பெரியார், இவங்கெல்லாம் கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும் அல்லது பிஜேபி எதிர்க்கணுங்கிறதுல ஒன்றிணைஞ்சிருக்க நேரத்துல பிஜேபியினுடைய பி டீமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில சுத்திட்டு வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவா இருக்குங்கிற பேர்ல பெரியாரை எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கிற போது நீங்க முதுகுளத்தூர் கலவரம் பத்தி யாருமே பேசுறது. ஆமா, அந்த துணிவு அன்னைக்கு அதுல கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு என்னவா இருந்துச்சு? அதாவது கீழ்வெண்மணி பிரச்சனையை பேசும்போது அதனுடைய தொடர்ச்சி முதுகுளத்தூர் கலவரத்தை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெரியார் எதிர்ப்பு, நாம் தமிழர் கட்சி போன்றவங்க எல்லாம் சொல்றது கீழ்வெண்மணியில இந்த பிரச்சனை நடந்தது, பெரியார் கண்டுக்கலன்னும் போது கோபாலகிருஷ்ண நாயுடு பெரியாரை பேசுறதுக்காக முயற்சிக்கிறாரு. பெரியார் அவரை நீங்க எது சொல்றதா இருந்தாலும் நீதிமன்றத்துங்களை போய் சொல்லுங்கன்றாரு. அதற்கு பிறகு அவர் விடுதலை ஆயிட்டு அவர் விடுதலையானது 1974, பெரியார் இறந்தது 1973. அப்படி இருந்த பட்சத்தில் கூட அவர் இவ்வளவு பெரிய படுகொலை செய்துவிட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படாமல் வெளியில் வந்துட்டாரே என்ற கோபத்துல அவரை படுகொலை எந்த அந்த சம்பவம் நடந்ததோ அதே தியாகிகள் மாண்ட இடத்துல அவரை படுகொலை செய்யறாங்க. அந்த படுகொலை சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பதை தேடி பார்த்தா அவங்களுக்கு தெரியும். பெரியார் என்ன செய்தார், பெரியார் இயக்கம் என்ன செய்தது, அந்த படுகொலை செய்யப்பட்டவர்களை விடுதலையில் எடுப்பதற்காக பெரியார் இயக்கங்கள் எவ்வளவு போராடி இருக்கிறது என்பது இந்து போன்ற தம்பிகளுக்கு தெரியும். அதை தேடி பார்த்தா அந்த வரலாறு தெரியாம வாட்ஸ்அப்ல வந்த செய்தியை வச்சுட்டு பேசுறவங்களுக்கு தான் இதுதான் இருக்கும். அதே போல அந்த முதுகுளத்தூர் கலவரத்துல பெரியார் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இவ்வளவு பொது சொத்துக்களுக்கு சேதம், இவ்வளவு போலீஸ்காரங்களுடைய அடக்குமுறை, இதற்கெல்லாம் ஒரே காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை முதல்ல நீங்க கைது பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது. அதனால முதல்ல அதை செய்யுங்கன்னு சொல்லியதுக்கு அடிப்படையில் காமராஜர் அன்னைக்கு முத்துராமலிங்க தேவரை கைது செஞ்சாங்க. ஒருவேளை அவர் கைது செய்யாமல் இருந்திருந்தால், பெரியார் அந்த கோரிக்கை விடாமல் இருந்திருந்தால்,
ஆதிக்க சாதிகளுடைய தலைவர் என்கின்ற அடிப்படையில் அவர் மீதான நடவடிக்கை இல்லாமலே போயிருக்கும். அந்த பிரச்சனை, அந்த கலவரம் மிக நீண்டதாக ஆகி இன்னும் மேலுமான கலவரத்தை உண்டு பண்ணியிருக்கும். இது எல்லாமே வந்து கீழ்வெண்மணியினுடைய தொடர்ச்சியா பார்க்கணும். அந்த தொடர்ச்சி தான் கீழ்வெண்மணியாக வந்தது. அதுல நீங்க குறிப்பிட்டீங்க, இப்போ முத்துராமலிங்கத்தை கைது செய்ய சொல்லுகிற தைரியம், அவரை பத்தி விமர்சிச்சு பேசுறதுக்கே இன்னைக்கு யாரும் இல்லைங்கிறதுனால, ஏன்னா அந்த சாதியின் அடிப்படையில் நமக்கு வாக்கு வேணுங்கிறதுக்காக எல்லாருமே அவர் ஆதரிக்கிற நிலை தான். தலித்திய அமைப்புகள் கூட, இமானுவேல் சேகரனை கொண்டாடுகிற தலித் அமைப்புகள் கூட இன்னைக்கு முத்துராமலிங்கத்தை பத்தி பேசுவதற்கு தயாரா இல்லைங்கிற அளவுக்கு ஒரு சேஃப்டியை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்திலேயே சாதி கலவரத்தை தடுத்து நிறுத்தணும்னா முத்துராமலிங்கத்தை கைது பண்ணுங்கன்னு சொன்ன பெரியாருடைய துணிவு மிகப்பெரியது. அந்த பெரியாருக்கு இருந்த துணிவை பற்றி நாம பேசணும். இருந்தாலும் அன்னைக்கு முத்துராமலிங்கத்தை கைது பண்ணதுனால எப்படி நீங்க முத்துராமலிங்கத்தை கைது பண்ணலாம்னு சொல்லி காமராஜருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். இதை பற்றி நாம் தமிழரோ அல்லது மற்றவர்களோ, கம்யூனிஸ்டுகள் கூட பெரியார் வந்து கம்யூனிஸ்டுகளை திட்டார்னு வருத்தப்படுகிற நாம் தமிழருக்கு இதை பற்றி கவலை இருக்கிறது இல்லை. ஆக வெண்மணி என்பதை வைத்து அரசியல் பேசக்கூடியவர்கள் தந்தை பெரியாரை விமர்சிக்க வேண்டும், அல்லது வெண்மணியோடு அவரை நிறுத்தி வச்சு அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானவர், அவர் வந்து சாதி ஒழிப்புக்கு எதையும் செய்யலை, இப்படியான விமர்சனங்களை மேற்கொள்ள வேண்டும்ங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதை பற்றி தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி.